Daily. Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. இது ஆக்சுவலாக வந்து என்னோட கஸ்டமர் வந்து அடையாரில் ஒருத்தர் லேகா ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பிளான்ட் வாங்குறதுக்கு நர்சரிக்கு ஒரு முறை கார்டனுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி நம்மளும் ஒரு 4 தொட்டி போய் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன். வாடி போனதுக்கப்புறம் மனசு கஷ்டமாச்சு. சொந்த வீடு தான் இல்லை, சொந்த ஆட்டோ இருக்குது இல்லையா, ஒரு புது முயற்சியாக வந்து ஆட்டோவில் ஃபிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஃபிட் பண்ணேன். எல்லாருமே வந்து லைக் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன் அது ஒரு அவேர்னஸ் ஆட்டோவை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படிப்படியாக வந்து அவேர்னஸ் ஆட்டோவை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து நிறைய டென்ஷனோடு வருவாங்க. என் வண்டியில் உக்காந்த உடனே அவங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த டென்ஷன்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஏங்க நான் எவ்வளோ டென்ஷன்லாம் வந்தாங்க, உங்கள் ஆட்டோவில் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி போச்சுங்க. இது ஒரு பார்க்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, மூவிங் கார்டன் மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சு என் வண்டியை கூப்பிடுவாங்க. நான் உடல் உறுப்பு தானம் பற்றி பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு காரணம் வந்து நடிகர் கமலஹாசன் தான். அவர் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருந்தா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து பேப்பரில் வந்து படித்தேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாரையும் போய் சென்றடையணும். ஏன்னா ஒன்று எரிக்கிறோம், இல்லை புதைக்கிறோம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ணுறோம். அது மக்களுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பயன்பட போகுது அடுத்தவங்களுக்கு. அது வந்து யாரையாவது இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழறதுக்கு வந்து பயன்படுன்ற ஒரு உயிரை நோக்கத்தால் தான் நான் வந்து இது வந்து உடல் உறுப்பு தானம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன். வண்டி ஓட்டுற இதில் வந்து எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பல விருதுகள்லாம் கிடைச்சிது, பாராட்டுகள் கிடைச்சிது. நான் வந்து எனக்கு டிஜிபி சைலேந்திர பாபு கூப்பிட்டு பாராட்டினார், நடிகர் கமலஹாசன் கூப்பிட்டு பாராட்டினார், அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூப்பிட்டு பாராட்டினார். அதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி, இந்த மாதிரி பல பேர் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சரி அப்போ நம்மளோட கணவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் இரவு நேரத்தில் வந்து நான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து பெருக்க வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ என் வண்டி நம்பி தான் வருவாங்க. இதில் வண்டியில் வந்து நான் ரீடிங் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரீடிங் புக்ஸ் ஏன் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நான் எல்லாருமே வந்து செல்ஃபோனில் தான் முழுகியிருக்காங்க. ட்ராவலிங் டைம்லேயாவது அவங்க கொஞ்சம் பேர் வந்து அந்த திருக்குறள் போன்ற புத்தக வாசிப்பில் ஈடுபடுத்தணுன்ற உயர நோக்கத்துக்காக தான் அதை வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படின்னு தோணுச்சு? இது ஆக்சுவலாக வந்து என்னோட கஸ்டமர் வந்து அடையாரில் ஒருத்தர் லேகா ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவனோட ரெகுலர் கஸ்டமர் 20 வருஷமாக பழக்கம் எனக்கு. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பிளான்ட் வாங்குறதுக்கு நர்சரிக்கு ஒரு முறை கார்டனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவள் கூப்பிட்டு போகும்போது தான் எனக்கு வந்து வெயிட்டிங் நேரத்தில் சரி நம்மளும் போய் கார்டனை சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி போய் சுற்றி பார்க்க போனேன். சுற்றி பார்க்க போகும்போது தான் எனக்கு வந்து நிறைய பிளான்ட்டுகள்லாம் இருக்குன்னா எனக்கு வாடகை இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ தான் உதிச்சுது. சரி நம்மளும் ஒரு 4 தொட்டி போய் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன். நான் இருக்கிறது வாடகை வீடுன்றதுனால வெயில் படாத வீடு, எல்லாம் வெயில் படாமல் எல்லாமே வந்து வாடி போச்சு. வாடி போனதுக்கப்புறம் மனசு கஷ்டமாச்சு. சரி வாங்கின தொட்டி என்ன பண்ணுறது, சரி சொந்த வீடு தான் இல்லை, சொந்த ஆட்டோ இருக்குது இல்லையா, ஒரு புது முயற்சியாக வந்து ஆட்டோவில் ஃபிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஃபிட் பண்ணேன். இது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மற்ற ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. எல்லாருமே வந்து லைக் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து சரி இது ஏன் அவேர்னஸ், நிறைய பேர் இயற்கை விரும்பிகள் இருக்காங்களே, ஏன் அது ஒரு அவேர்னஸ் ஆட்டோவை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படிப்படியாக வந்து அவேர்னஸ் ஆட்டோவை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெயிலில் இந்த ஆட்டோக்குள்ளே நிறைய பயணிகள் வரும்போது உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிறாங்க? உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய டென்ஷனோடவும் இந்த இதுவோடவும் வருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப பசங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து நிறைய டென்ஷனோடு வருவாங்க. என் வண்டியில் உக்காந்த உடனே அவங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த டென்ஷன்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஏங்க நான் எவ்வளோ டென்ஷன்லாம் வந்தாங்க, உங்கள் ஆட்டோவில் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி போச்சுங்க. இது ஒரு பார்க்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, மூவிங் கார்டன் மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சு என் வண்டியை கூப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்களோட கவலையிலெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நானும் வந்து எதிர்பார்த்தேன். அது மக்களும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது, அதுதான் முக்கியம். அதே சமயத்தில் அது ஒரு அவேர்னஸாகவும் நான் மாற்றிருக்கேன். இன்னொரு அவேர்னஸ் வந்து நான் உடல் உறுப்பு தானம் பற்றி பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு காரணம் வந்து நடிகர் கமலஹாசன் தான். அவர் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருந்தா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து பேப்பரில் வந்து படித்தேன். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை வந்து நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உடல் உறுப்பு தானம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து 2019 பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நான் பண்ணதை வச்சு என்னோடய மனைவி, என்னோடய மூத்த மகன் 2 பேருமே வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கள் குடும்பத்தில் வந்து 3 பேர் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு அவேர்னஸ். ஏன்னா வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் பார்ப்போம்னா உடல் உறுப்பு வேண்டி வந்து நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. இந்தியாவில் பார்ப்போம்னா கிட்டத்தட்ட 72,000 பேருக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க உடல் உறுப்பு தேவைக்காக.
நம்ம தமிழ்நாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 7000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் மொத்தமே பதிவு பண்ணி வச்சது ஒரு 12,000 பேர் மட்டும் தான் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க உடல் உறுப்பு தானத்துக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாரையும் போய் சென்றடையணும். ஏன்னா ஒன்று எரிக்கிறோம், இல்லை புதைக்கிறோம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ணுறோம். அது மக்களுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பயன்பட போகுது அடுத்தவங்களுக்கு. அது வந்து யாரையாவது இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழறதுக்கு வந்து பயன்படுன்ற ஒரு உயிரை நோக்கத்தால் தான் நான் வந்து இது வந்து உடல் உறுப்பு தானம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த அவேர்னஸும் அந்த 3 பக்கமும் வந்து பேனர் நான் வச்சுருக்கேன் ஆட்டோவில். இதை வந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு எண்ணம் வந்து க்ரியேட் ஆகணுன்றது ஒரு இதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அவேர்னஸ். இப்போது இந்த ஆட்டோவில் வர பயணிகள் ஓகே, நீங்கள் இந்த ஆட்டோ வழியே தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டோ தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். உங்களுக்கு இந்த பச்சை பசேல்னு இருக்கிறத இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குது? தினமும் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கா? அதே டயர்டில் தான் போகிறீங்களா? இல்லை வெயிலில் எல்லாமே சுற்றிட்டு பயங்கர டயர்டில் தான் போகிறீங்களா? இல்லை புத்துணர்ச்சியோட தான் இருக்கீங்க? இல்லை எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து உக்காந்தாலே அந்த ஓட்டுற தெம்பெல்லாம் தானாக வந்தது. ஏன்னா ஃபுல்லாக என்னை சுற்றி க்ரீன் தான் இருக்கும். நல்ல ஆக்சிஜனும் கிடைக்குது. எனக்கு இந்த பிளான்ட் மூலிமா ஆக்சிஜன் கிடைக்குது. வரவங்களுக்கும் வந்து இந்த ஆக்சிஜன் நல்லா கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலப்பட்ட டெல்லி மாதிரி இப்போ பொல்யூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமை உருவாகக்கூடாது. அதே மாதிரி தண்ணி பஞ்சமும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கணும் பெங்களூரில் வந்து தண்ணிக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம். இந்த மாதிரி நிலைமெல்லாம் மாறணும்னா பருவநிலை மாற்றங்கள், சுற்றுச்சூழல், இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் வந்து மாற்றணும்னா நம்ம வந்து மரம் வளர்ப்பில் வந்து ஈடுபடணும். மரம் வளர்ப்பு வந்து இப்போ இன்றைக்கி வந்து மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து மரம் வளர்ப்பை தூண்டி விட்டால் மட்டுமே அவங்க அந்த எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு தூய காற்று சுவாசிக்க முடியும். அதுதான் என்னோடய எண்ணம். அது எல்லாருக்கிட்டையும் மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஆட்டோவை மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணது இல்லாமல் சமூக விழிப்புணர்வு குறித்தும் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லையா? உங்கள் ஆட்டோவில் வரக்கூடியவங்ககிட்ட இந்த மரம் நடுறதை பற்றியும் இல்லை இயற்கை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகிட்டு இருக்கிறது குறித்தும் ஏதாவது பேசியிருக்கீங்களா? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கு. அதாவது உண்மையிலே எங்களுக்கு இப்போ அந்த உடல் உறுப்பு தானம் பற்றியெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு எண்ணம் தோணுது. நிறைய பேர் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ தான் அந்த அவேர்னஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் மூளைச்சாவோட இருக்கிறவங்களாம் அந்த முன் வந்து தானம் கொடுக்க வராங்க. ஸோ நான் அந்த அவேர்னஸை பார்க்கும்போதே வந்து காரில் போகிறவங்கலேருந்து நடந்து போகிறவங்கலேருந்து எல்லாருக்குமே அதை படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக வரும். எல்லாரையும் மாற்ற முடியலனால ஒரு சில பேர் கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக மாறுவாங்க, மாற்றணும். இந்த மாதிரியான புது முயற்சிகள் எடுக்கும்போது எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இது வினோதமாக இருக்குன்னுவாங்க. வீட்டில் இருக்கவங்க இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்கவங்க ஆரம்பத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தான் இருந்தது. என் மனைவி கிட்ட இருந்து எதிர்ப்பு தான் இருந்தது. ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு வீண் செலவெல்லாம் இவ்வளோ காசெல்லாம் கொட்டி இது பண்ணுறேன், இன்றைக்கி வண்டி ஓட்டுற இதில் வந்து எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பல விருதுகள்லாம் கிடைச்சிது, பாராட்டுகள் கிடைச்சிது. நான் வந்து எனக்கு டிஜிபி சைலேந்திர பாபு கூட்டு பாராட்டினார், நடிகர் கமலஹாசன் கூட்டு பாராட்டினார், அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட்டு பாராட்டினார். அதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி, இந்த மாதிரி பல பேர் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சரி அப்போ நம்மளோட கணவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதுக்கப்புறம் நாளடைவில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய பாராட்டுகள் வந்தாலுமே ஒரு ஆட்டோ தொழில் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஆட்டோ தொழில் நிறைய நஷ்டத்தில் தான் எங்குது, நிறைய போராட்டங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இது உங்களுக்கு கை கொடுக்குதா? இது மக்களிடத்தில் உங்களுடைய ஆட்டோவை கவர்றதுக்கான சில வேலைகள் செய்யுதா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து புதுமையாக இருக்குமா, நிறைய பேர் வந்து உங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க, உங்கள் நம்பர் கொடுங்க நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க. இதால் வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் புது கான்டாக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. என்னால் தான் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் பண்ண முடியல. நம்ம ஆட்டோவில் வேறு என்னென்ன புதுமைகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கண்ணே? இந்த மரம் வளர்ப்பு, உடல் உறுப்பு தானம் இதை ரெண்டுத்தை தவிர்த்து நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக குடிநீர் வச்சுருக்கேன். கோடை காலத்தில் மட்டும் இல்லை, 365 நாளாக என் வண்டியில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து குடிநீர் அந்த கேன் இருக்கும். அது வந்து இந்த கேன் வாட்டர் தான் வாங்கி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதால் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நான் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே வந்து பயனடைவாங்க. நைட்டில் இரவு நேரத்தில் வந்து நான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து பெருக்க வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ என் வண்டி நம்பி தான் வருவாங்க. நம்பி வந்து அவங்க கேனில் தண்ணி பிடிச்சிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது போல் நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அதே சமயத்தில் வண்டியில் வந்து நான் ரீடிங் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரீடிங் புக்ஸ் ஏன் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நான் எல்லாருமே வந்து செல்ஃபோனில் தான் முழுகியிருக்காங்க. அவங்க என்னோடய ட்ராவலிங் டைம்லேயாவது அவங்க கொஞ்சம் பேர் வந்து அந்த திருக்குறள் போன்ற புத்தக வாசிப்பில் ஈடுபடுத்தணுன்ற உயர நோக்கத்துக்காக தான் அதை வச்சுருக்கேன். ஒரு சில ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு எடுத்து பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ்கிட்ட இன்னும் அந்த மாற்றம் வரும் கண்டிப்பாக. அது போக நான் ஒரு 2 உண்டியல் வச்சுருக்கேன் வண்டியில். இது எதுக்காக வச்சேன்னா, நான் வந்து 2018 வந்து எனக்கு 2 வீலரில் போகும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து 2 வீலர் பைக் வந்து என் காலில் வந்து போன் ஃப்ராக்சர் ஆகி இப்போ வந்து நான் நல்லா இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் தாங்கி தான் நடப்பேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது, நல்லா இருந்தால் நம்ம ஊனமாயிட்டுமே,
பிறவி ஊனமாக இருக்கவங்களுக்கு நம்மளான உதவி ஏதாவது பண்ணணுன்ற ஒரு நோக்கம் வந்தது. அதனால் வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்ய முடியாது நம்ம தொழிலில் இது பண்ணுறது. ஏன்னா வேறு இன்கமும் கிடையாது எனக்கு, இது ஒரு இன்கம் மட்டும் தான். ஸோ சின்னதாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது சிறு சேமித்து ஒரு நாளைக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் வந்து 10 ரூபா மாற்றுத்திறனாளிக்கு ஒன்றும் முதியோர் இல்லத்துக்கு ஒன்று 10 ரூபா போட்டுட்டு இதை வந்து மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ ஒரு 2000 3000 சேரும்போது என்ன பண்ணுவேன், ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் இருக்குது, அவங்களுக்கு கொண்டு போய் முடிஞ்சால் நேரில் போகும்போது நேரில் கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா வந்து ஜிபேயில் போட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். நான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். அதை பார்க்குறவங்களுக்கு வந்து யாருக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க வந்து அந்த உண்டியில் வந்து சில பேர் காசு போடுவாங்க. எல்லாருமே போடுவோம்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் காசு போடுவாங்க. அது கொஞ்சம் கூடுதலாக ஆட் ஆகுது. அது ஆட் ஆகி மற்றவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. அது போக வந்து என்னோடய ஆட்டோவில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இது பேம்ப்ளெட்டை வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் அன்பான வேண்டுகோள்ன்ற இதில் வந்து அவேர்னஸ் வாசகங்களாக குறிப்பிட்ருக்கேன். இதை பார்க்கும் போதும் இதை படிக்கும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். இதை வந்து சோஷியல் மீடியாலாம் அவங்க குரூப்புக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அது எல்லாரையும் சென்றடையுது. ஆனால் சமூக விழிப்புணர்வுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிறத தாண்டி சமூக விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? தமிழக அரசு சார்பில் இல்லை மத்திய அரசு சார்பில் ஏதாவது ஒரு ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த பசுமை இதுக்காக வேண்டி நான் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஹானர் பண்ணது வந்து ரோட்டரி கிளப் இது தான், மெட்ராஸ் கோரமண்டல் தான். அவங்க கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து என்னை ஹானர் பண்ணி விருதும் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் பல விருதுகளை வாங்கியிருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட தான் பாராட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். சமீபத்தில் கடைசியாக வாங்கின விருதுன்னு பார்க்க போனால் நான் வந்து 2023ஆம் ஆண்டு என்வரான்மெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ் விருது வந்து கவர்னர் நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் திரு RN ரவி அவர்கள் மூலிமா வந்து எனக்கு வந்து 2 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸும் விருதும் கொடுத்து கௌரவிச்சார். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதுக்கு கடைசியாக கிடைச்சது. ரொம்பவே நன்றி நான் உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. ஓகே, நன்றி. Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.